வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம் பார்க்கலாம்ங்க. Find the LCM of the given expressions. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் நம்ம முன்னாடி சின்ன கிளாஸ்ல நமக்கு ரியல் நம்பர்ஸ் நம்ம LCM எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 4x² இருக்கா. நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எழுதிக்கும். சரியா? பிரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கும். ஸோ 4 2² எழுதுறாங்க. ஸோ 2² into x² into y இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு எழுதிக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 8x³ y² கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 2³ எழுதலாம். 2ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ 2³ தான் 8. ஸோ 2³ into x³ into y². இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இதே இதுக்கு LCM சொல்லித்தரேன். இதே இதுக்கு GCD அவங்க கேட்கறது LCM மட்டும் தான் கேட்குறாங்க. நான் GCD சொல்லிடுறேன். ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. ஓகேவா? சரி, இப்போ LCM பார்க்குறப்ப நமக்கு காமனா இருந்தாலும் எடுத்து எழுதணும், காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். LCMக்கு காமனா இருக்கிறதையும் எடுத்து எழுதணும், காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். ஸோ காமனா இருக்கிறதுல இங்கே பார்த்தீங்கன்னா 2² இருக்குது, 2³ இருக்குது. அப்போ இதில் எது ஹையஸ்ட் பவரோ அதை எடுத்துக்கணும். யார் பெரியவங்களோ அவங்க தான் LCM வந்துருவாங்க. LCM எப்பவுமே பெரிய நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் யார் 2² இருக்குன்னா 2³ இருக்கும். இதில் யாருக்கு பெரியவன்? 2³ தான் பெரியவன். அப்போ அவங்க தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 2³ வந்துடும். அடுத்தது இங்கே x², இங்கே x³. இதில் யார் பெருசு? x³. ஸோ இன்டூ x³. ஓகேவா? அடுத்து இங்கே y, இங்கே y². இதில் யாருக்கு பெரியவன்? y². ஸோ இன்டூ y². ஸோ உன்னோட LCM பார்த்தீங்கன்னா 2³ 8x³ y². புரியுதானே? சரி, சப்போஸ் இதுக்கே GCD கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட்னா பெருசு எடுக்கணும்னு வச்சுக்கோ. GCD அல்லது HCF னு சொல்லலாம். GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட்னா பெருசு, அப்ப சின்னது இருக்கும். பெருசுனா சின்னது இருக்கணும், சின்னதுனா பெருசு இருக்கணும். இப்படி ஏதோ ஒரு லிங்க் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, இப்போ GCD இதே இது GCDனா என்னன்னா சின்னதா எடுக்கணும், காமனா இருந்தா மட்டும் தான் எடுக்கணும், அதுலயும் சின்னதா எடுக்கணும். அப்ப இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதுல யார் சின்னவன்? 2² தான் சின்னவன். அப்ப 2² வந்துடும். இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. இதுல யார் சின்னவன்? x² தான் சின்னவன். அப்ப x². இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. இதுல யார் சின்னவன்? y தான் சின்னவன். ஸோ உன்னோட கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு GCD கேட்டா 4x² y தான் வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த சம்முக்கு GCD கேட்கல, LCM மட்டும் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்காக இது சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். அடுத்து பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துட்டாங்க? -9a³b². ஓகே, இந்த 9 பிரைம் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ 9 3² எழுதலாமா? ஓகே, ஸோ -1 எழுதிக்கிறோம். நமக்கு ஈஸியாக இருக்கிறாங்க. -9 -1 × 9 எழுதலாம். 9 நான் 3² எழுதுறேன் இன்டூ a³ இன்டூ b². ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 12a² b²c. இந்த 12 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 12 பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டினா 2 டைம்ஸ் வரும் 6, மறுபடியும் 2 டைம்ஸ் வரும் 3. ஸோ 3 இங்கே 1. ஸோ 2 × 2 × 3 எழுதலாமா 12? ஸோ 12 can be written as 2². 2 × 2ங்கிறது 2² எழுதிடும். இன்டூ 3 1 டைம் தான் வருது. இன்டூ இந்த a² b² cங்கிறது அப்படியே வரும். இப்போ இதோட LCM என்ன வருது பாருங்க. ஸோ LCM என்ன சொல்லிருக்கேன்? காமனா இருந்தாலும் எழுதணும், காமனா இல்லாததையும் எழுதணும். ஸோ இங்கே -1 இருக்குது, இங்கே 1 இல்லை, இருந்தாலும் அந்த -1 எழுதிக்கிறோம். இங்கே 2² இருக்குது, இங்கே 2 டேர்மே இல்லை. ஸோ இல்லைனாவும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2². காமனா இருந்தால் இருக்கவங்களை யார் பெரியனா அவனை தூக்கணும். காமனா இல்லைன்னா இருக்க நீ இருக்கியா வா அப்படின்னு சொல்லி அவனையும் எழுதிக்கணும். ஸோ -1 × 2². இப்போ இங்கே 3 இருக்கான், இங்கேயும் 3 இருக்கான். இப்போ இதில் யார் பெரியவன்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்கான், இங்கே 2 இல்லை. ஸோ இல்லைனாவே இவன் மட்டும்தான் இருக்கானா அவனையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2 பேரும் ஒரே இதில் ஒரே வேல்யூஸ் இருந்தாங்கன்னா அதில் யார் பெரியவனோ அவன் எடுத்துக்கணும். அப்போ இங்கே 3, இங்கே 3². அப்போ 3² தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3². இங்கே a³ இங்கே a². இதில் யார் பெருசு? a³. அப்போ a³ எடுத்துக்கணும். இங்கேயும் b இருக்குது, இங்கேயும் b இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ b² எடுத்துக்கணும். இங்கே c இதில் மட்டும் தான் இருக்குது, இதில் இல்லை. இல்லைனாவும் அவன் ஒருத்த மட்டும் தனியாக இருந்தாலும் அவனையும் கூப்பிட்டுக்கணும். ஸோ LCMனா அப்படி தான். GCDனா தனியாக இருக்கணும் கூப்பிடக்கூடாது, LCMனா தனியாக இருக்கணும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நம்மளோட LCM கிடைச்சிருக்கு. ஸோ 2² 4, 3² 9. ஸோ 4 9s are 36 வரும் இல்லையா? -1 இருக்கிறனால -36 வரும். ஸோ LCM is equal to -36a³ b²c கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போலாமா கண்ணா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 16m வருது. இந்த 16 நம்ம பவர்ஸ் ஆஃப் 2 எழுதலாமா? உனக்கே தெரியுங்களா? 2 8s are 16. இங்கே 2 4s are 8. இங்கே 2 2. ஸோ 2 இங்கே 1. ஸோ எத்தனை 2 கண்ணா?
2 power 4 so 16 calculus 2 power 4 into m அடுத்து என்ன பண்ணுது -12 m square இருக்குதா சோ இந்த -12 வந்து -1 into 12 நான் இப்பதான் பார்த்தோம் 12 தான் பிரிச்சோம் இந்த 12 பிரிச்சு m பிரிச்சோம் 2 square into 3 பிரிச்சோமா சோ இன்னொரு வேணும் போட்டு பாத்துக்கோ சோ 2 square இதே மாதிரி எலிவேஷன் போட்டு பாரு 2 square into 3 எழுதலாம் into m square into n square அடுத்து என்ன பண்ணுது 8 m square 8ங்கிறது 2 cube நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 2 cube into n square இப்போ LCM எடுக்கலாம் சோ LCM னா காமனா இல்லையாம எழுதணும் காமனா இருக்குறதுல யார் பெரியவனோ அவன் எடுக்கணும் இப்போ மூணு டேர்ம் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்ததால ரெண்டு டேர்ம் மட்டும் கம்பேர் பண்ணா இப்போ மூணுலயும் காமனா இருக்குறத பார்க்கணும் அதுல யார் பெரியவனோ அவன் எடுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இங்க 2 இருக்குது இந்த டேர்ம் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது அப்ப இதுல யார் பெரியவனோ பார்க்கணும் சோ யார் பெரியவன் 2 power 4 தான் பெரியவன் எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் அதுக்கு அப்புறம் வேரியபிள்ஸ் போயிடலாம் சரி 2 முடிச்சாச்சு அடுத்து இங்க 3 இருக்கு இதுலயும் இல்ல இதுலயும் இல்ல சோ 3 வந்துருமா into 3 வந்துரும் அடுத்து இங்க -1 இருக்குது இதுலயும் இல்ல சோ அந்த -1 வந்துரும் ஓகே இப்போ வேரியபிள்ஸ் பார்க்கலாம் இங்க m இருக்குது இதுல m இருக்குது இதுல m இல்ல சோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல யார் பெரியவன் பாருங்க இந்த மூணுலயும் m இல்லைனாலும் இங்க ரெண்டு இதுல m இருக்கானே இதுல யார் பெரியவனோ அவன் எடுத்துக்கணும் சோ இதுல யார் பெரியவன் m ஸ்கொயர் சோ அதனால எடுத்தாச்சு புரிஞ்சுதானே அடுத்து n இதுல n இல்ல இந்த ரெண்டுலயும் n இருந்தா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சோ அதனால பிரச்சனை இல்ல சோ n ஸ்கொயர் ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணு 2 power 4 எனக்கு 16 சோ 16 into 3 போட்டேனா நமக்கு என்ன வரும் 48 வரும் மக்கனே சோ -48 into m square வருது this is the LCM for the third subdivision அடுத்து பாருங்க fourth subdivision போலாம் fourth subdivision பார்க்கலாம்னா இங்க கொடுத்திருக்க பார்த்தீங்கன்னா b square - 3b + 2 கொடுத்திருக்காங்க ஓகேவா இங்க வந்து குவாட்ராட்டிக் டேர்மா கொடுத்திருக்காங்க சோ குவாட்ராட்டிக்கா இருந்துச்சுனா அத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டரா பிரிச்சு தான் நம்ம பண்ணனும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை b ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும் b ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கணும் எதுவுமே இல்லனா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ 1 into 2 is 2 சோ இங்க மல்டிப்ளை பண்ணா +2 வரணும்னு வெச்சுக்கோ இங்க சைடுல ஆட் பண்ணா என்ன டேர்ம் வரணும் p யோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்க சைடுல எழுதணும் p யோட கோஎஃபிஷியன்ட் -3 சோ இங்க -3 எழுதணும் ஓகேவா இப்போ இந்த 2 வந்து எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ஃபேக்டர் எப்படி பிரிக்கலாம்னா எதோட மல்டிப்ளை வரும் 2 1 2 is 2 மட்டும் தான் பாசிட்டிவ் வேற எந்த பாசிட்டிவும் கிடையாது இப்போ இங்க பார்த்தா இங்க பாசிட்டிவா இருந்துச்சுனா மேல இருக்க வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுனா கீழ இருக்க ரெண்டுமே சேம் சைனா தான் இருக்கும் அவங்க ரெண்டும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க மேல பாசிட்டிவா இருந்துச்சுனா கீழ இருக்க ரெண்டுமே சேம் சைனா தான் இருக்கும் சப்போஸ் அந்த நெகட்டிவா இருந்துச்சுனா இது ஆப்போசிட் சைனா இருக்கும் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருக்கும் ஓகேவா சோ அப்ப எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ் அப்படிங்கறதெல்லாம் வந்து டிசைட் பண்றது இங்க இருக்கிற வேல்யூ தான் ஓகேவா இப்போ இங்க மேல பாசிட்டிவ் இருக்கனால இது ரெண்டுமே கண்டிப்பா சேம் சைனா தான் இருக்கும் பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கும் சோ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்கும்ங்கறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்க இருக்கிற வேல்யூ இங்க என்ன வேல்யூ இருக்கு சைன் இருக்குது மைனஸ் அப்ப கண்டிப்பா ரெண்டுக்குமே மைனஸ் தான் வரணும் இங்க பாசிட்டிவா இருந்தா ரெண்டுக்கும் சேம் சைன் அது என்ன சைன் போடணும்ங்கறது இவரு தான் டிசைட் பண்ணுவாரு இங்க என்ன இருக்குது மைனஸ் அப்ப இவங்க ரெண்டு பேருமே மைனஸ் எடுத்துக்குவாங்க புரியுதா சப்போஸ் இங்க நெகட்டிவா இருந்தா இங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் தான் ஒருத்தருக்கு பிளஸ் இன்னொருத்தருக்கு மைனஸ் தான் இருக்கும் அப்ப யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ்ங்கறத எப்படி டிசைட் பண்றது அப்படினா திரும்ப இங்க இருக்கவங்களுக்கு வரணும் இவங்க கிட்ட இருக்க சைன் வந்து பெரிய நம்பருக்கு கொடுத்துறோம் நீங்க பாசிட்டிவா இருந்துச்சுனா பெரிய நம்பருக்கு பாசிட்டிவ் போடணும் இங்க நெகட்டிவா இருந்துச்சுனா பெரிய நம்பருக்கு நெகட்டிவ் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோ -5 இருக்கு ஓகேவா -5 இருந்தா 1 5 is 5 மட்டும் தான் எழுத முடியும் சரிதானே இப்போ நான் இங்க வந்து 4 இருக்குன்னு வெச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இங்க நெகட்டிவா இருந்துச்சுனா இது ரெண்டுக்கும் ஆப்போசிட் ஆகும்னு நான் சொல்லிருக்கேன் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் சோ எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ் வரும்ங்கறது யார் டிசைட் பண்ணுவா இங்க இருக்க வேல்யூ தான் டிசைட் பண்ணுவாங்க இவர் யாரு இவருக்கு என்ன சைன் இருக்குது பிளஸ் அப்ப இங்க இருக்க இவரோட சைனை வந்து யாருக்கு கொடுக்கணும்னா பாசிட்டிவா இருக்கும் பெரிய நம்பருக்கு கொடுத்துறணும் இவரோட சைன் யாருக்கு போகும் எப்பவுமே பெரியவங்களுக்கு தான் கொடுத்தாரு ஓகேவா சோ பெரியவங்களுக்கு நம்ம இங்க பாசிட்டிவ்னா இங்க பிளஸ் வரணும் அப்போ ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் தான் வரணும்ங்கறப்ப இங்க பிளஸ் வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும் மைனஸ் வரணும் இவ்வளவுதான் இந்த கான்செப்ட் தெரிஞ்சா ஃபேக்டரைசேஷன் ஈஸியா பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சம்முக்கு தேவையானதை நான் சொல்லியிருக்கேன் சோ இங்க வந்து 2 இருக்குது ரெண்டும் சேம் சைன் தான் வரணும் இங்க மைனஸ் இருக்கற ரெண்டுக்கும் மைனஸ் போட்டாச்சு இங்க முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லாதனால நான் அப்படியே இத ஃபேக்டர் எழுதலாம் சோ I can write this as p - 1 into p - 2 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க p square - 4 கொடுத்திருக்காங்க சோ 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாமா p square - 2 square that can be written as p + 2 into p - 2 வரும் அப்ப LCM ல பாத்தீனா ரெண்டு காமனா இருக்குது p - 2 சோ அத ஒன் டைம் ரெண்டுக்கு பவரும் சேமா இருக்குனா p - 2 எழுதியாச்சு இங்க p - 1 மட்டும் இதுல இல்லைனாலும் எழுதணும் இங்க p +
plus 2 இருக்குது இதுல இல்ல அதுல இல்லை நாம எழுதணும் so this is the required LCM next fifth solution பாருங்க 2x square minus 5x minus 3 கொடுத்திருக்காங்களா திரும்ப இது குவாட்ராட்டிக்கா தான் இருக்கு இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் நான் சொல்லிருக்கேன் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி இருக்கணும் அப்ப 2 * -3 வந்து -6 ப்ராடக்ட்ல கொண்டு வரணும் and sum of the terms பார்த்தோம்னா நமக்கு -5 x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க போடணும் -5 இப்போ 6 ரெண்டு விதமா எழுதலாம் ஒன்னு 1 * 6 ன்னு எழுதலாம் இன்னொன்னு 2 * 3 ன்னு எழுதலாம் கரெக்ட்டா 6 1 * 6 ன்னு எழுதலாம் அது 2 * 3 அப்ப நீங்க 1 6 ன்னு போடுறதா இல்ல 2 3 ன்னு போடுறதா எப்படி டிசைட் பண்றது திரும்ப டிசைடிங் ஃபேக்டர் இவருக்கு தான் இவருக்கு தான் எல்லா பவர் இருக்கு ஓகேவா அவர் தான் ஏதாவது டிசைட் பண்ணுவார் இப்போ இங்க -5 இருக்கு நான் என்ன சொல்லிட்டேன் இங்க நெகட்டிவ் சைடு வந்துனா இங்க வந்து ஒரு இது பாசிட்டிவ் ஒரு இதுக்கு நெகட்டிவ் வரும் நான் சொல்லிட்டேன் ஓகேவா அப்ப இது ரெண்டு ஆப்போசிட் சைடா இருக்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுவையா சப்ட்ராக்ட் பண்ணுவையா ஆப்போசிட்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்க சோ நான் பிரிச்சிருக்க ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னா -5 வரும் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா -5 வரும் 2/3 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 1 தான் வரும் அதே 1/6 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 5 வரும் அப்ப நம்ம இதை எடுக்க கூடாது சப்ட்ராக்ட் பண்ணா தான் வரும் ஏனா ஆப்போசிட் சைடு அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா தான் வரும் சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரும்னா அது 1 6 ஆனா மட்டும் தான் முடியும் ஏற்கனவே நான் என்ன சொல்லிருக்கேன் இங்க இருக்கவரோட சைன் வந்து நான் யாருக்கு கொடுக்கணும் பெரிய வேல்யூ கொடுக்கணும் இது ரெண்டு எது பெரிய வேல்யூ 6 தான் பெரிய வேல்யூ அப்ப இங்க மைனஸ் சைன் இருக்கிற இடத்துக்கு நான் வந்து 6 போட்டுக்கணும் பிளஸ் சைன் இருக்கிற இடத்துக்கு 1 போட்டுக்கணும் இப்ப இந்த 6 எப்படி உருவாச்சு இந்த 2 ஆல் * ஆல 6 ஆச்சு சோ வாங்குனத திரும்ப கொடுத்துறணும் எப்பவுமே வெச்சு கூடாது வாங்குனத திரும்ப கொடுத்துறணும் அப்ப மாதிரி நான் 2 ஆல் டிவைட் பண்றேன் ஃபேக்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 ஆல் டிவைட் பண்றேன் சோ இது டிவைட் ஆகாத 1/2 மே வந்துரும் இது கேன்சல் ஆச்சுனா நமக்கு -3 வந்துரும் இதுக்கு அப்புறம் இத நம்ம ஃபேக்டரா எழுதுறப்ப டினாமினேட்டர் வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதிரணும் சோ 2x + 1 * x - 3 வரும் புரிஞ்சுதானே அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க 4x² - 36 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்குன்னு 4 காமனா இருக்குதா வெளிய எடுத்துலாமா சோ 4 * x² - 9 எழுதலாமா 9 எப்படி எழுதலாம் 3² எழுதலாமா இந்த 4 வந்து 2² எழுதிக்கலாம் 9 வந்து 3² எழுதலாம் now a² - b² ஃபார்ம் பண்ணுறது அப்ப a + b * a - b so x + 3 * x - 3 வந்துரும் now இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் காமனா இருக்குது எழுதணும் காமனா இல்லாததையும் எழுதணும் 2² இதுல இருக்க நம்பர் இருக்குது நம்பரே இல்ல அப்ப அந்த 2² அப்படியே வந்துரும் அடுத்து இங்க x + 3 இருக்கு இங்க x + 3 இல்ல அது அப்படியே வந்துரும் அடுத்து இங்க x - 3 இருக்கு இங்க x - 3 இருக்கு ரெண்டுக்கு காமன் பவர்னால அப்படியே எடுத்துக்கலாம் பவர் வேரி ஆச்சுனா அது யார் வேரியபிளோ அவங்க தான் எடுத்துக்கணும் அடுத்து இங்க ஏதாவது இருக்கணும் பார்த்தா இங்க 2x + 1 இருக்கு இதுல இல்லைனா நான் எழுதணும்னு சொல்லிருக்கேன் so 2x + 1 so this is our LCM 2² வந்து 4 எழுதலாம் இது x + 2 3 x - 3 வந்து x² - 9 எழுதலாம் அப்படியே விட்டினா ஒண்ணும் தப்பு இல்ல so this is the required LCM next பாருங்க 6th solution பாத்தீங்கன்னா 2x² - 3xy the whole square இருக்குதா இப்போ இது ஏற்கனவே ஃபேக்டரைஸ் ஆயிதா இருக்கு இப்போ ஃபேக்டரா தான் இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா காமனா ஒரு டேர்ம் உள்ள இருக்கு இங்க x² இருக்கு இங்க x இருக்கு அப்படி எது இருந்துச்சுனா அது வெளிய எடுத்துறோம் சரியா இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு x தான் வெளிய எடுக்க முடியும் சோ x வெளிய வரப்ப இங்க பவர் 2 அப்ப அது x க்கு சேர்த்தா பவர் இருக்கு அப்ப x² தான் வெளிய வரும் x வெளிய வரப்ப என்னவும் x² இல்ல உங்களுக்கு புரியலனா ஒட்டுக்காக நம்ம எழுதிக்கலாம் அதாவது தனித்தனி எழுதி அப்ப தனித்தனி பவர் கொடுக்கலாம் சோ x வெளிய எடுத்துக்கலாம் மீதி என்ன இருக்குன்னா 2x ஒரு x வெளிய போயிடுச்சு ஒரு x இருக்கும் -3y ஒரு x இருந்துச்சு அது வெளிய போயிடுச்சு the whole square போட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட நம்ம x² * 2x - 3y the whole square புரியுதானே வெளிய வரப்ப அது பவர் சேர்த்து எடுத்துக்கணும் அப்ப x² * 2x - 3y the whole square வந்துருது அடுத்து பாத்தீங்கன்னா 4x - 6y the whole cube ன்னு இது ஃபேக்டரா தான் இருக்கு ஆனா காமன் டேர்ம் உள்ள இருக்கு காமன் டேர்ம் உள்ள தான் வெளிய எடுத்துறோம் என்ன காமன் டேர்ம் வந்து 2 இருக்குது சோ 2 வெளிய வரப்ப 2 கியூப் ன்னு வரும்னு நான் சொல்லிட்டேனா அப்ப 2 கியூப் * ஒரு 2 வெளிய போயிடுச்சு அப்ப 2x - இங்க 2 போயிடுச்சு இங்க மீதி என்ன இருக்கும் 6 வந்து 2 * 3 தான் எழுதுவா 2 வெளிய போயிடுச்சு மீதி என்ன இருக்கும் 3 இருக்கும் சோ -3y the whole cube ன்னு எழுதலாம் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 8x³ - 27y³ ன்னு இருக்கு இது ஃபேக்டரா இல்ல தனித்தனியா கியூப் இருக்கு பாருங்க இது ஃபேக்டரைஸ் பண்ணனும் இனிமே தான் இந்த 8x³ எப்படி எழுதலாம்னா 2x the whole cube ன்னு எழுதலாம் 8 ங்கிறது 2 கியூப் ஆகல அப்ப 2x the whole cube ன்னு எழுதலாம் அதே மாதிரி 27 எப்படி எழுதலாம் 3 கியூப் ன்னு எழுதலாம் அப்ப 3y the whole cube ன்னு எழுதலாம் இப்போ இது a³ - b³ ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்க
What is a cube minus b cube? Identity formula. So a minus b into a square plus ab plus b square. So formula ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ங்க. a cube minus b cube இங்க என்ன சைன் வருதோ அதான் இங்க வரும். இங்க மைனஸ் இருந்துச்சுனா இங்க மைனஸ். இங்க பிளஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ். அப்ப a minus b into அடுத்த ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா a square 2ab போடுறது அது a plus b the whole square formula. a square plus ab plus b square. ஓகே ஓகேனா? சோ இங்க மைனஸ் இருந்துச்சுனா இங்க மைனஸ் போடணும். இங்க பிளஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ் போடணும். இங்க என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் இங்க சென்டர்ல இருக்கிறது இதோட சைன் வரும். இங்க மைனஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருந்துச்சுனா இங்க மைனஸ். இப்போ நான் a cube minus b cube ஃபார்முலா தான் வேணும். சோ இந்த ஃபார்முலா படி நான் எழுதறேன்னா a ஓட வேல்யூ 2x minus 3y b ஓட வேல்யூ into a square அப்ப 2x square பண்ணா 4x square plus ab. so 2x into 3y 2 3s are 6xy plus b square 3y square பண்ணா 9y square. புரியுதா இந்த ஃபார்முலா எழுதுனது? இப்போ நம்ம LCM எடுத்து எழுதலாம். சோ LCM வந்து காமனா இருக்கிறதே எழுதணும், காமனா இல்லாத எழுதணும். x square டேர்ம் எங்க இருக்குதா? இல்ல. 2 cube எங்க இருக்குதா? இல்ல. சோ ரெண்டையுமே எழுதிரு. 2 cube into x square. இப்போ 2x minus 3y இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சோ இந்த மாதிரி காமனா இருந்துச்சுனா யார் பெரியவனோ அவன் தான் எடுத்துக்கணும் சொல்லிருக்கான். அப்ப இவன் தான் பெரியவன். அப்ப 2x minus 3y the whole cube. இப்போ இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல இது முடிஞ்சிருச்சு. இது மட்டும் தான். இது எதுலயும் காமனா இல்ல. இல்லைனா நம்ம எழுதணும். சோ 4x square plus 6xy plus 9y square. This is the required LCM.